ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையம் சேலமுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஜேர்னியாக தான் அமைய போகுது. ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் எஸ்சிடிசியில் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க வால்வோ 9600 ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சேலம்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock சேலம்லேருந்து கிளம்பும். டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கணுங்க. ஏன்னா அந்த பஸ்ஸை லான்ச் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு கிரேஸ், இந்த பஸ்ஸில் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லீவு சுத்தமாக கிடைக்கல. அப்புறம் ஃபோன் தொலைஞ்சு போன விஷயம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் டிலே ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபோன் வாங்கின பிறகு ஒரு ஜேர்னி பண்ணிட்டு வந்தோம். கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் அந்த LHB ஜேர்னி பண்ணியிருப்போம். சரி வரதான் வந்துட்டோம், அப்படியே போக சொல்ல இந்த பஸ்ஸில் ஒரு ஜேர்னியை பண்ணிடலாம்னு சொல்லி தான் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும். ஸோ உள்ளே போய்ட்டு பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான வால்வோ 9600 ஏசி செமி ஸ்லீப்பர் ஜேர்னியை சேலம்லேருந்து சென்னையை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ வேண்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு உண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ஸோ வாங்க உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். தி மோஸ்ட் அவைட்டட் வால்வோ 9600 இன்டீரியரில் தாங்க இருக்கும். ஸோ உள்ளே ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலுன்னு ஏசி போட்டு ரெட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ சீட்ஸோட அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இந்த சீட்டரில் இருக்குது. ஸோ எல்லாமே நான் அம்யூனிட்டி சொல்ல காட்டுறேன் நான். வால்வோ 9600 கேபினுங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பிக்கல் 9600 ஸ்ட்ரிப் லைட்லாம் இருக்கும். நம்ம நைட் அதை ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ண சொல்லி பார்ப்போம். இது என்ன தான் சீட்ரு பஸ்ஸாக இருந்தாலுமே இது ஒரு மல்டி ஆக்சல் தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மல்டி ஆக்சலோட சஸ்பென்ஷனும் செம்ம சூப்பராக இருக்கும். சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்சிடிசி பிராண்டிங் போட்ட ஹெட் பவுச் இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சப்போர்ட் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட் இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. USB டைப்பும் இருக்குது, டைப் சியும் இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃப் சப்போர்ட் தாங்க. ஸோ இதை எப்படி தூக்கி விட்டோன்னா அவ்வளோதான் வந்துடும். ஸோ நம்ம சீட்டை புஷ்பேக் பண்ண சொல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பக்கா செமி ஸ்லீப்பர் மாதிரியே இருக்கும். சீட்டுக்கு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹூக் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் பவுச்சு, ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஏசி வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி வெண்ட் 2 சீட்டுக்கும் செப்பரேட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட். ஸோ டே டைம் ஆஃபில் வச்சுருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா சீட்டுக்குமே எமர்ஜென்சி அந்த ஹேமரும் கொடுத்துருக்காங்கங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரேயிங் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து இங்கே 3 இருக்கா, அப்படி இங்கே பார்த்தீங்கனாலுமே இங்கே மொத்தம் 5 வாட்டர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பஸ்ஸோட லாஸ்ட்லேயும் எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேடருமே வச்சுருக்காங்க. ஸோ சீட் இங்கே இருக்க சீட் எடுத்தாச்சு. ஸோ இறங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இறங்குறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு சீட்டுமே எடுத்துட்டாங்க, லேடருமே வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இப்படியே இறக்கிக்கலாம்.
இங்கே நிற்கிற எல்லா பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு தனியாக தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் செம்ம பெரிய பஸ்ஸு இது. நம்ம இந்த சேலம் வால்வோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சர்வீஸை தாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அலாட் பண்ண சொல்லவே சேலத்துக்கு ஒரு பஸ் தான் அலாட் பண்ணாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி மார்னிங் சேலம் வந்துட்டு அகைன் மத்தியானம் சேலம்லேருந்து கிளம்பி நைட்டு சென்னை போகும். ஸோ டே அண்ட் நைட் சர்வீஸாக தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சேலத்துக்கும் சரி தஞ்சாவூருக்கும் சரி டே அண்ட் நைட் சர்வீஸாக தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸ் வண்டி தான். ஸோ ஒன்று சென்னையிலேருந்து கிளம்பிச்சுன்னா ஒன்று அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து கிளம்பும். பஸ்ஸு கிளம்ப போதுங்க. கரெக்டாக 12:55 ஆகுது. டிரைவர் அண்ணன் ஏறி உட்காந்துட்டாரு. பஸ்ஸோட புஷ்பேக் கம்ஃபர்ட் பார்த்துடலாங்க. சீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வால்வோ சொல்ல தேவையில்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல, ஸோ காமிச்சிடுவோம். இப்போ நல்லாவே கீழே போகுதுங்க. ஸோ இதுவும் நல்லா கீழே போகுது. காப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி பக்கா செமி ஸ்லீப்பர் இதில் தான் வரும். இது டைம் 1 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறி ஒரு சீட்டில் உட்காந்துட்டார். வண்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. சென்னை அவன் 2 சீன் முன்னாடி வந்து முன்னாடி எடுத்துக்கலாம். ஆஸ் பர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7 o'clock சென்னை ரீச் ஆகணுங்க. ஸோ எத்தனை மணிக்கு சென்னை கிளாம்பாக்கம் ரீச் ஆகிறோம்னு சொல்லிட்டு போக போக பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹைவேல போக சொல்ல நம்ம வால்வோ 9600 கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஏசி பஸ்ஸு கொஞ்சம் சீட்டு ஏசி கீழே உட்காந்துட்டு அப்படியே ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஓட்டிக்கிறேன் அப்படின்னு
அதெல்லாம் பிளாட். ஆமாம், உளுந்தூர்பேட்டை டோல். அது 615 ஆன்லைனில் போட்டாங்க. நேரம் எடுத்தால் 570. டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுதுங்க. நம்ம கரெக்டாக 1:30க்கு சேலம்லேருந்து கிளம்பணும். 2 hours 15 minutes ஆகுது. உளுந்தூர்பேட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் பாலாஜி பவன் சொல்லி ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டு இருக்காங்க. பஸ்ஸு பார்க்க சொல்ல கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஸ்மூத்தான ரைடு தான். நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 7 மணி தூங்கிட்டேன் நான். இன்பிட்வீன் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நிறைய பஸ் ஓவர்டேக்ஸ் வரும், கிராசிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேருந்து கேபின் ரைடு சூப்பராக கண்டினியூ பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ரீசெண்ட் டேஸில் இந்த சவுண்டுக்கு நானுமே க்ரேஸ் ஆகிட்டாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஎஸ்சில் பண்ணியிருப்போம் பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும். அப்போவும் பார்த்தீங்கன்னா 9600 ஸ்லீப்பர் வெர்ஷனில் பண்ணியிருப்போம். இது 9600 செமி ஸ்லீப்பர் வெர்ஷன். இது வால்வோன்னு நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸுன்ற ஒரு ஞாபகத்திலேயே தாங்க போயிட்டுருக்கேன். பட் ஆனால் இது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டிஸ்பிளே போர்டு நான் காட்டவே இல்லை. 422 ரூட் நம்பரு, சென்னை கிளாம்பாக்கம். ஸோ வயா பார்த்தீங்கன்னா மாறே வயா விழுப்புரம், திண்டிவனம், அவ்வளோதாங்க. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட்லேருந்து இது ஒன்று ப்ரைவேட் பஸ்ஸுன்ற ஞாபகத்திலேயே தான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ நம்மளோட எஸ்சிடிசி வால்வோ 9600 ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேரலாக இன்னொரு எஸ்சிடிசி வால்வோமே வருது. இது வந்து 323 எந்த ஊரில் வந்து தெரியல, திருச்சி சென்னையா என்னன்னு தெரியல. இது 323. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சென்னை வண்டிங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் தஞ்சாவூருக்கும் சேலத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வண்டி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் டே அண்ட் நைட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் 2 டே வண்டியுமே பார்த்தீங்கன்னா பேரலாக மீட் ஆகிடுச்சிங்க. பிரேக் முடிச்சுட்டு நம்ம வண்டி கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்கான ஹைவே கேபின் ரைட்ஸை கண்டினியூ பண்ணுவோம்.
960 ஹாட்டான கேபின் சீட்டில் அப்படியே ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கேபின் ரைடு என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சுகங்க. ஸோ நான் கடைசியாக ஃபீல் பண்ணது அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்லேயும் அதை ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படியே முறுக்கு சாப்பிட்டுட்டு கேபின் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. ஸோ நம்ம வண்டியோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே திண்டிவனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபுல்லாக பைபாஸ் தான். ஸோ எங்கேயுமே ஊருக்குள்ளே போல் ட்ராப் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் திண்டிவனம் உள்ளே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 80ல் லாக்குங்க. ஸோ அந்த 80 ஃபுல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. ஸோ ஆத்தூர் டோல் தாண்டியாச்சு. ஸோ இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன் நான். சேலத்துலேருந்து சென்னை வரைக்கும் டேரெக்டாக பஸ்ஸில் வந்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா நம்ம இந்த வால்வோ 9600ல் 575 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எண்ட் டு எண்டுக்கு, அதாவது சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 575. இதே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 615 ருபீஸ் ஆகுதுங்க. ஸோ டேரெக்டாக வாங்குறதுக்கும் ஆன்லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஆன்லைனில்.
சேலம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் டே அண்ட் நைட் சர்வீஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மதியானம் 1 o'clock அங்கேருந்து கிளம்பி ஷெட்யூல் அரைவல் வந்து 7 o'clock நைட்டு வந்துடும். அகைன் ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30க்கு கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பி மார்னிங் 4:30க்கெலாம் சேலம் ரீச் ஆகுதுங்க. ஸோ இந்த ஜேர்னி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 6 hours தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் சேலம் அந்த நைட்டு கிளம்புற லாஸ்ட் எக்ஸ்பிரஸை விட இந்த பஸ்ஸு 15 minutes டைமிங் வைஸ் கம்மியாக தாங்க போகுது. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6 hours 20 minutes எடுத்துக்கும் சென்னை சேலம் கவர் பண்ணுறதுக்கு. இந்த பஸ்ஸோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 hours போகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வால்வோ 9600 கேபினில் இருக்க அந்த ஸ்ட்ரிப் லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயுமே அந்த ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்கங்க. இல்லை இப்போவே நான் போக சொல்ல அங்கே இறங்கிட்டாச்சுன்னு மாதாவரம் வண்டி பிடிச்சாதான் எஸ்டேட் போயிட்டு போகிறதுக்கு. மாதாவரம் வண்டி பிடிச்சா ஒரு 3/4 மணி நேரம் எஸ்டேட்டில் இறக்கி விட்ருவாங்களா. அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ லைட்டாக அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பஸ்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் லைட்ஸ் போட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி டிப்பிக்கல் வால்வோவில் இருக்க இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லையுமே லைட்டிங் இருக்குது. இன்னொரு விஷயம் இதுதாங்க, நம்ம சேலத்துலேருந்து எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes லேட்டில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 1 o'clock கிளம்புற வண்டி 1:30க்கு தான் கிளம்புச்சு. 6:10 ஆகுதுங்க. ஸோ நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30 4 hours 40 minutes தாங்க ஆகுது. ஸோ சேலத்துலேருந்து செங்கல்பட்டே வந்தாச்சு நம்ம. ஆம்னி பஸ்ஸுன்னு தாங்க இல்லைங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்லேயுமே நம்ம க்ரூ அண்ணாக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான க்ரூ தான். ஸோ அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை கேட்டுருவோம். நம்ம எல்லா பஸ் ஜர்னிலையுமே க்ரூவை இன்டர்வியூ எடுக்கிறது ரெகுலர் தான். ஸோ SCTC வால்வோ 9600. ஸோ இந்த புது பஸ்லேயுமே க்ரூ அண்ணாங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்துருவோம். இவர் தாங்க நம்ம க்ரூ அண்ணா. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை வரைக்குமே இவர் தான் ஓட்டிகிட்டு வர்றாரு. அண்ணா உங்கள் பேர் சொல்லிவிடுங்கண்ணே. வசந்தகுமார். SCTCயில் எத்தனை வருஷமான ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 2012லேருந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வால்வோ புதுசு வால்வோ வண்டி ஆரம்பித்ததுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான டிரைவிங்க. சேலத்துலேருந்து நான் அந்த சொன்ன 4.25 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரூங்க. ஸோ நம்மனா பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. சுதாகர்.
சுதாகரன். சுதாகர். எத்தனை வருஷமான எஸ்சிடிசியில் இருக்கீங்க? எஸ்சிடிசியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷமா ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வால்வோலையும் வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம். வால்வோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்கீங்களா? ஆமாம், வால்வோ ஸ்டார்டிங்லேருந்து வந்துருச்சு. சரிண்ணே, சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுதுங்க. ஸோ சென்னை கிளாம்பாக்கம் கேசிபிடி ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7 மணி தான். ஸோ நம்ம அங்கே கிளம்புனதும் 1/2 hour லேட்டில் தான் கிளம்பணும். 1 மணி வண்டி வந்து 1:30 மணிக்கு தான் கிளம்புச்சு. பட் ஆனால் 7 மணி அரைவல் ஆகிறது 10 நிமிஷம் பிஃபோர், அதாவது 6:50க்கே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சு. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம். ஸோ ட்ராப்பு பார்த்தீங்கன்னா வெளியிலே நிற்கிது பஸ், ஆனால் உள்ளே போவோம் இப்போது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியிலே இறங்கிட்டேன். அம்பத்தூர் போனோம், இங்கே மாதவரம் பஸ், நான் அப்படியே ஏறிடுவேன் நான். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அதாவது கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சு. சேலம்லேருந்து சென்னை வரைக்கும் பிராண்ட் நியூ எஸ்சிடிசி வால்வோ 9600 மல்டி ஆக்சல் செமி ஸ்லீப்பரில் ஒரு சூப்பரான ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சுங்க. 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுது. அதாவது 5.5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. 5.25 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து கிளாம்பாக்கம் விட்டாங்க. ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். இன்றைக்கி டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா லேட்டாக கிளம்பியுமே பிஃபோர் டைமில் வந்துட்டோம். ஒரு சூப்பரான டே சர்வீஸ். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விட பிஃபோர்லேயே தான் போகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனும் சொல்லலாம். ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு 575 ரூபா ஒர்த்தான ப்ரைஸ் தாங்க. வால்வோ 9600 575க்கு ஒரு ஒர்த்தான ப்ரைஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ தான் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னி நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டாடா.